வணக்கம் மக்களே. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ எனக்கு இந்த ஷோ அதிகமாக வரும், உடனே புள்ளிங்கன்னு நினச்சிடாதீங்க. இதுதான் என்னோடய வீடியோ. எதை பார்த்து நான் வீடியோ எடுக்கிறேங்கிறத காட்டிடுறேன். ஸோ தலைவர் தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னமோ சொல்கிறாரு. ஸோ அவர் சொன்னதை உடனடியாக பண்ணணுங்கிற ஒரே காரணத்தினால இன்றைக்கி நான் உடனே ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இவர் பேர் ராகுல் எம். அவ்வளோதான் யூடியூப் சேனல் நேமே. என் யூடியூப் சேனல் நேம் என்ன வைக்கலாங்கிறது வச்சுட்டேன். ஏற்கனவே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எப்போயோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2016 பேட்ச் நான் யூடியூப் ஓப்பன் பண்ணதில்லை. ஸோ 2016 நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் போட்டேன். அந்த சேனல் ஒரு 2K போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கொஞ்ச நாள் கழித்து எனக்கு ஒரு மாதிரி நல்லா பிடிக்கவே இல்லை. ஃப்ரீ ஃபயர் டவுன் இல்லை, அப்போ தான் பீக் போச்சு. கொரோனா டைம் வந்துச்சுல்ல அப்பப்போ. அதுக்கப்புறம் தான் யூடியூப் சேனலில் வீடியோ போட்டேன். அதுக்கு முன்னாடி வெறும் சேனல் நேம் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். 19க்கு அப்புறம் தான் வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ போட்டு கொஞ்சம் க்ரோத் ஆச்சு. 2K வந்துச்சு சப்ஸ்கிரைபர்ஸு. ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டு, ஷார்ட்ஸ் இன்ட்ரொடக்ஷன் அப்போ தான் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் அப்படிங்கிறத புதுசாக அறிவிக்கிறாங்க. அப்போ யூடியூப்பில் அந்த இன்ஸ்டாகிராமில் அந்த வடக்கன்கள்லாம் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, நான் நின்றுட்டுருப்பானுங்க. உடனே அந்த கோல்டுலேருந்து ஹீரோய்க்கு போகிறது அது சிம்பிள் எடிட்டிங் ஷார்ட்டில் பண்ணி போட்டுருப்பேன். அதுக்கு 2K சப்ஸ்கிரைப் வந்துச்சு. மானிட்டைசேஷன் வர்றதுக்கு லேட் ஆச்சு. 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணல. ஸோ அதனால் எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு எனக்கு டென்ஷன் ஆகி அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு தெரியல, எனக்கு மறந்துட்டேன். அப்புறம் புது ஃபோன் ஒன்று ஃபஸ்ட்டே என்னோடய மாமா அவரோட ஃபோன் கொடுத்தாரு. குட்டியும் இருக்கும், ரெட்மி 9i சின்னதாக இருக்கும், மொத்த சோடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபோன் அதெல்லாம் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அது போனதுக்கப்புறம் அது போயிடுச்சுன்னா என்னென்னா உடச்சிட்டேன். கொஞ்சம் உடஞ்சிருச்சு. ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாண்டு சைடில் பட்டன் போயிடுச்சுன்னு பின்னூசி வச்சு குத்தி உடச்சிட்டேன் கைஸ். அது ஒன்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதோடைய அக்கௌண்ட்டு பாஸ்வேர்டு எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை அப்படியே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டு போயிடுச்சு. நான் வளவலன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன், டக்குன்னு பாயிண்ட்டுக்கு வரேன். அப்புறம் கொரோனா முடிகிற டைமில் தான் கரெக்டாக உடஞ்சி. அதுக்கப்புறம் 11th 12th நினைக்கிறேன், 11th 12th இருக்கும். அப்போ 12th முடிக்கிற டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ லீவு 6 மாதம் லீவ் விட்டாங்களா நமக்கு, கொரோனா பேட்ச். நான் கொரோனா 10th கொரோனா பேட்ச் அப்படி சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஸோ 2 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோனே இல்லாமல் தான் இருந்தேன். அப்பப்போ ஃபோன் இருக்கும், அந்த ஃபோனை ரெடி பண்ணி நானே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் வீட்டுக்கு தெரியாமல். அதுக்கப்புறம் என்னென்னா அந்த ஃபோன் ரெடி ஆனதுக்கப்புறம் போக்கோ M3 வாங்கினேன். அப்போ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதே மாதிரி பிக் பாஸ் நான் பார்ப்பேன். வீட்டில் எல்லோரும் பார்ப்போம், நாடகம், பிக் பாஸு. நாங்கள்லாம் விஜய் டிவி ஃபேன்ஸ். ஃபஸ்ட்டு சன் டிவியில் தங்கம் அப்புறம் அந்த மாதிரி நாடகம்லாம் நிறைய ஓடும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துட்ருப்போம். அப்புறம் தெய்வ மகளுக்கு மாறிச்சு. அதுக்கப்புறம் விஜய் டிவி தெய்வ மகள் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக விஜய் டிவியே வந்துருச்சு. விஜய் டிவியில் இருக்க நாடகம், அப்புறம் ஷோ நிகழ்ச்சிகள் எல்லாமே. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னாச்சு, பிக் பாஸ் பற்றி யூடியூப் வீடியோ வந்துட்டே இருந்துச்சு. சரி ஓகே நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு பிக் பாஸ் ரிவ்யூ போட்டேன். பிக் பாஸ் ரிவ்யூ போடும்பொழுது பார்த்திங்கன்னா என்னாச்சு, ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க, ஏன் இதெல்லாம் இப்படி நடக்குதுன்னு சொல்லாமல் பிக் பாஸ்னால் என்னன்னு ஒரு வீடியோ போட்டேன். அதாவது அது பெரிய வீடியோ, ஒரு 15 நிமிஷம் வீடியோ இருக்குன்னு எனக்கு. தம்ப்லைன்லாம் நானே க்ரியேட் பண்ணி எல்லாமே ஒரு மாதிரி அந்த வீடியோ கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. அது என்னோடய பழைய லேப்டாப் ஒன்று இந்த மாமா கொடுத்தாரு, காலேஜ் போகிறேன் இந்தடா அப்படின்னு கொடுத்தாரு. அது ஒரு 2 வருஷத்தில் புகஞ்சிருச்சு. அந்த லேப்டாப்பில் இருக்குது. இப்போ இது 2026 August 4 இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்குறது. அப்புறம் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது 2024 அந்த டைமில் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் எனக்கே ஒரு ஆன்சைட்டி, ஐயோ யாராவது பார்த்துருவாங்களோ, நம்ம காலேஜில் இருக்க நிறைய பேர் இருக்காங்க, யாராவது பார்த்து நம்மளை எதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு ஆன்சைட்டி.
அந்த ஆன்சைட்டினால் நான் அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். இப்போ அதை நினச்சி ரிக்ரெட் பண்ணுறேன். யாருனாலன்னா தலைவர்னால. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டெஸ்க்டாப் மாதிரி யூஸ் பண்ணி யூடியூப்பை நீ போடுற எல்லா வீடியோவும் போடு, நீட்டாக அந்த டெஸ்க்டாப்பில் அரேஞ்ச் பண்ணி வைப்போம்ல அந்த மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னையிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, டெஸ்க்டாப் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய ட்ரைவ் யூடியூப் அந்த மாதிரி யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ 5 நிமிஷம் வீடியோவா, இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணாமல் தான் போட போகிறேன். நான் அடுத்த வீடியோ எடுக்க போகிறேன்ல, அந்த வீடியோவை எடிட் பண்ண போகிறேன். அதை ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்க போகிறேன். அந்த கற்றுக்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்லலான்ட்டு இருக்கேன். எனக்குன்னு ஒரு நீஷ் ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு எனக்கு 6 மாதங்கள் வேணும் அப்படின்னு நான் சொல்லலை, தலைவர் தான் சொன்னார். அடுத்தது என்னென்னா, இப்போ ஏன் அவரை நான் ஃபாலோ பண்ணுறேன், அவரை மாதிரியே அவர் சொல்கிறது நீ ஏன்டா கேட்குறேன்னு நிறைய பேர் கேட்கலாம். ஃபஸ்ட்டு நிறைய பேர் பார்ப்பீங்களான்னு தெரியாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, இந்த வீடியோவை பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நிறைய விஷயம் எனக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது ஏன்டா எங்களுக்குன்னு நீங்கள் கேட்கலாம். என்னவா இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு, கேட்க வேண்டியதும் கேட்கக்கூடாததும் உங்களோட இஷ்டம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. பார்ப்போம் என்ன நடக்குது இந்த வீடியோவில்ன்ட்டு. நான் அதை பார்க்கவே மாட்டேன். 2வது வீடியோவில் நான் பார்க்குறேன். கரெக்டாக 7 நிமிஷம் ஆகணுங்கிறதுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். கேமராவில் இருக்க இதை பார்த்து 7 நிமிஷம் ஆகவே இல்லை. ஓகே, 7 நிமிஷம் ஆக போகுது. டாட்டா நண்பர்களே, பாய் நண்பர்களே, நெக்ஸ்ட்டு சந்திப்போம். டாட்டா.